ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்கிறது? நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க. அப்படி நீங்கள் கேட்குற விஷயம் ஏன் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்? அது கிடைக்கிறதுனால நீங்களும் உங்களை சுற்றி உள்ளவர்களும் அடைய போகிற பயன்கள் என்னென்ன? அது ஏன் உங்கள் வாழ்க்கைக்கு கிடைச்சே ஆகணும்? அது உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமானது? அதை பற்றின ஒரு தெளிவோட அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதை பிரபஞ்சத்துக்கிட்ட உணர்வு பூர்வமாக கேட்கணும். அதை அடைஞ்ச உணர்வோடு இருக்கணும். நான் யூனிவர்ஸை செக் பண்ணுறேன், ஈர்ப்பு விதி வேலை செய்தான்னு பார்க்குறேன். கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டியும் பரவாயில்ல. இந்த மாதிரி தன்மையோட ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. உதாரணம், நீங்கள் ஒரு டைமண்ட் ரிங் வேணும்னு ஆசைப்படலாம். அந்த டைமண்ட் ரிங் ஏன் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை? அது கிடைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு? அது ஏன் உங்களுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு சரியான காரணம் இருக்கணும். சும்மா கிடைச்சா கிடைக்கட்டும், ஆசைப்படுறேன், கிடைச்சா சந்தோஷம், கிடைக்காட்டியும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தன்மையில் உங்கள் வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் இல்லாத ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ள தீவிரத்தன்மை முழுமையாக இருக்காது. நீங்கள் நினச்சதை அடைய முடியாது. ஸோ தீவிரத்தன்மையோட மிக சரியாக ஈர்ப்பு விதி பயிற்சியை கற்றுக்கிட்டு சரியாக எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினச்சதை அடைய முடியும். 6 நாள் கிளாஸ் என் லைஃப்பில் ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய கேள்விக்கு பதில் தெரியாமல் நிறைய நாள் இருந்திருக்கேன். ஆனால் அந்த பதில் இந்த 6 நாளில் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப எனக்கு மறக்க முடியாது என்னென்னா 3ஆவது நாள் கிளாஸ் தான்.